அன்பானவர்களே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த இறை ஆராதனையிலே பங்கு பெற காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை வேளை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் வேளையாக அமைந்திருப்பதாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாத மகிமை நிறைந்தவராய் மாட்சிமை பொருந்தியவராய் எங்கள் ஆலயங்களிலே தங்கியிருந்து எங்கள் அரசராகவும் ஆண்டவராகவும் வீற்றிருந்து ஆளுகை செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலும் நீர் வீற்றிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆராதனை வேளைக்கு கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அனுப்பியுள்ளோம். உம்முடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பிச் செல்ல பலன் தாரும். நீர் மாத்திரம் இந்த ஆராதனையிலே மகிமைப்படும். எங்களோடு பிரசன்னராயிரும். உம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அருளி செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் இணைந்து 324ஆம் பாமாலை பாடுவோம். பாதை காட்டும் மா யெகோவா பரதேசி யான நான். நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாக்கிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாக்கிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியக்காரராக்கிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழும் இந்நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகிறோம்.
உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இத்தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலன் உண்டாக செய்யும். நீ செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை மன தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். விதைக்கிறவரும் காக்கிறவருமான ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் புளித்த மாவாக இருக்க விரும்புகிறவரே, நாங்கள் உம்மை தேடுகிற மக்களை கண்டுகொள்ளாமல் விடுகிறவர்களாக இல்லாமல் உம்முடைய சித்தத்தை தேடுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் பல் சமய சூழலில் வாழ்ந்தாலும் தீட்டுப்படாத மறு உருவாக்கம் தரும் புளித்த மாவாக இருக்க உதவும். அதுவே பல மக்கள் உம்முடைய கிளைகளிலும் நிழலிலும் அடைக்கலம் புகுந்து மகிழ்ச்சியின் பாடலை அனைத்து நாடுகளிலும் பாட உதவி செய்யும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 முடிய. பரிசுத்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவிற்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற பொருள் கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் த மல்டி ஃபெய்த் சொசைட்டி. பல் சமய சூழலில் கிறிஸ்தவ இருப்பு நிலை. கருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தை சமயங்கள் உருவான இடம் என்று சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேசத்திலே அநேக விதமான சமயங்கள் தழைத்து பெருகி வளர்ந்ததுண்டு. ஏன்னு சொன்னால் நம்முடைய பாரம்பரியங்கள் அப்படிப்பட்டவைகள். நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதல் என்பது திராவிட புரிதல் என்பது ஆழ்ந்த புரிதலை உடையது. நீங்க பாத்தீங்கன்னா இந்து சமயம், சமணம், பௌத்தம், ஜெயினிசம், குலதெய்வ வழிபாடுகள், பழங்குடியினர் சமயங்கள், சீக்கிய சமயம் மற்றுமாக இதை தவிர வெளிநாட்டு சமயங்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவமும் இந்த இந்திய தேசத்திலே தழைத்து வளர்ந்தோங்குகிறது. ஆனால் இதிலே ஒன்றை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில இந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நம்முடைய இந்திய மக்களை பொறுத்த மட்டிலே ஒருவேளை எதையோ ஒன்று கொடுக்கறதுனால ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு விசுவாசத்திற்காக தங்களுடைய சமயத்தை மாற்றுகிற மக்கள் நம்முடைய மக்கள் அல்ல. ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையாகவே என் வாழ்வை பாதித்திருக்குமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லையானால் நான் அவ்வளவு சுலபமாக நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆக சமயங்கள், சமய நம்பிக்கைகள் மற்றும் அதன் அடிப்படையிலே எழுந்த புரிதல்கள், இவைகள் இந்திய தேசத்தின் ஆழமான புரிதலாக உணர்வுகளாய் அமைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சமயங்களுக்கு
இந்த நாட்களிலே ஒரு பெரிய அச்சுறுத்தல்கள் உருவாக்கி இருக்கின்றன. சமயங்கள் தழைத்து பொறையுடைமையோடு ஒன்றை ஒன்று தாங்கி ஏற்றுக்கொண்டு வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் எங்கே இன்றைய நாட்களிலே காணப்படுவதைப் போல ஒரு சமய மக்கள் மாத்திரம் வாழ இந்த இந்திய தேசம் தகுதியானது, மற்றவர்கள் வெளியேற வேண்டும், இல்லையானால் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்னும் குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் சமூகம் எங்கே? அதிலும் விசேஷமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த மட்டிலே இந்த சமய பொறையுடைமையை நாம் எல்லா விதங்களிலும் பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே நமக்குள்ள சமயங்களை பிரச்சனைகள் எழுந்ததில்லை. ஆக எல்லாரும் ஒருவரை ஒருவர் பொறுத்து தாங்கி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருமையானவர்களே, பெரியார், அண்ணா, அம்பேத்கர், இன்னும் இப்படி சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட அநேக பெரியவர்களை நாம் நம்முடைய தேசத்துல கண்டிருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு வித நம்பிக்கையை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ளாக வந்ததில்லை. எனக்கு சமூகத்திலே எப்போதும் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையுமே இவர்கள் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்திற்கும் எந்த சமயத்திற்கும் பெரிய அச்சுறுத்தல்கள் இது மட்டும் இருந்ததில்லை. ஆனால் இந்திய தேசத்திலே இருக்கிற சமயங்கள் ஒவ்வொன்றிற்கும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இறை மக்களாக இந்த சமய அச்சுறுத்தல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டவர்களாக நம்முடைய இருப்பு நிலை நம்முடைய திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் விசேஷமாக இந்திய தேசத்திற்கும் ஒரு மாபெரும் சவாலை வைத்துள்ளது. ஆக எப்படிப்பட்ட பொறுப்பை சுமந்து கொண்டு நிற்கிறோம்? கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட சமூக மாற்றத்திற்கான ஆவிக்குரிய ஆற்றலை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது? அதை ஆராயும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று நாம் காத்திருக்கிறோம். உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், ஆவியை தர வேண்டும், என் நெஞ்சும் மகிழ்ந்திட வேண்டும், உன் ஆவியை தர வேண்டும், என் நெஞ்சும் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஆமாண்டவரே, பாதை தெரியாமல் திக்கு திசையின்றி நின்று கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவர்களாக இறை மக்களாக நாங்கள் எப்படிப்பட்ட பொறுப்பை சுமந்து நிற்கிறோம் என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உடனிரும், உடைய கிருபையினால் இருக்கத்தினால் முடிசூட்டும். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட இடைபடும். நீர் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகுத்து தாரும். இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய கிருபைகளை இவ்வுலகிற்கு கொடுக்க நாங்கள் திரும்பிச் செல்ல எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, எங்களோடு உடனிரும். அடிமையை மறைத்துக் கொள்ளும், குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். நீர் மகிமைப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தினாலே இந்த காணொலி காட்சியின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பல் சமய சூழலில் கிறிஸ்தவ இருப்பு நிலை. எனக்கு அருமையானவர்களே, சமயங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனித சமத்துவத்தை, இல்லையானால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற நீதியை மறுத்து கொண்டிருக்கிற சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட இருப்பு நிலையை வெளிப்படுத்த தேவன் எதிர்நோக்குகிறார்? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட போதெல்லாம் கிறிஸ்தவம் அதற்கு விரோதமாய் குரல் கொடுக்கிறதாய் அமைந்திருக்கிறது. நாம் சுதந்திரம் பெறும் முன்பாக கல்வியிலே,
சமூக மாற்றத்திலே, விசேஷமாய் சாதிய ஒழிப்பிலே, சாதி மறுப்பிலே, பெண் விடுதலையிலே, மருத்துவத்திலே, மூட நம்பிக்கைகள் சீர்குலைக்கப்படும்படியாக, சிறார் விடுதலை அடையும்படியாக, பெண்கள் விடுதலையுடையவர்களாக, இந்த சமூகத்தின் அங்கம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக, அது மாத்திரமல்ல பட்ட ஒவ்வொருவரும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்டங்களை இயற்றியும் சமூகத்திலே போராடிய ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயம். அப்படிப்பட்ட நிலையிலே இன்று மறுபடியும் போராட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களே, பல்வேறு விதமான சூழல்களாலே சிதைக்கப்பட்டுள்ள நம்முடைய சமூகத்திலே ஒற்றுமை, சமநிலை, நீதி, நியாயங்கள், நேர்மை, சமூக நீதி இவைகள் குலைக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே இப்பொழுது நம்முடைய பொறுப்புடைமை என்பது என்ன? நாம் பல சமயத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே நம்முடைய சகோதர சமயத்தினர்களோடு நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆற்றலை, இல்லையானால் குண அம்சங்களை வெளிப்படுத்தி நாம் வாழ வேண்டும்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவ அழுத்தத்தை, கிறிஸ்தவ சாட்சியை அவர்களுக்குள்ளாக வெளிப்படுத்தி வாழ வேண்டும்? 3 காரியங்களை இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நாம் ஆராய்ந்து கடந்து செல்வோம். முதலாவதாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். இந்த பகுதியில தானியேலும் அவருடைய நண்பர்களும் சிறைகளாக பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோனிய அரண்மனையிலே இவர்கள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இறை மக்களாக இவர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு இருப்பு நிலையை இந்த இடத்துல, இந்த வசனங்களிலே நாம் விளங்க காண்கிறோம். 8வது 9வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால், அரசரது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே நாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். முதலாவதாக கனிவுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளுவோம். இந்த பகுதியில தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அவருடைய விசுவாசத்திற்கான ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. இப்ப இவங்க மறுதலிக்க போறாங்களா, இல்லையானால் அந்த விசுவாசத்திற்காக நிற்க போறாங்களா? தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அரசருடைய உணவு கொடுக்கப்படுகிறது. ஏன் இதை வேண்டாம் என்று மறுக்க வேண்டும்? அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு படைத்து வணங்கி அந்த உணவை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த உணவிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அசுத்தமான மிருகங்கள் என்று சொல்லப்பட்ட மிருகங்களின் மாம்சமும் உணவாக கொடுக்கப்படுகிறது. ஆக இப்ப என்ன செய்யணும்? இதை வேண்டாம் என்று மறுக்க வேண்டும். வெளிப்படையாக அப்படியே தீர்க்கமா முடியாது அப்படின்னு அவங்க சொல்லல. ஆனால் ஒருவேளை அவர்களுடைய விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறார்கள். அந்த அரசவையில் இருக்கிற பிற சமயத்தவர்களாய் விளங்குகிற அவர்களோடு உடன் இருந்தவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுக் கொள்கிறார்கள். எப்படி பெற முடிந்தது? அவர்கள் பணிவுடனும் கனிவுடனும் அவர்களிடத்திலே நடந்து கொள்கிறார்கள். They asked for their permission. அவர்களிடத்திலே, ஐயா தயவு கூர்ந்து இந்த உணவை நாங்கள் சாப்பிடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்றார், ஐயோ இந்த உணவை நீங்கள் உண்ணாமல் ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ரொம்ப மெலிந்த தேகமுடையவர்களாக இருப்பீர்களானால் என்னை சிறைச்சேதம் பண்ணி போடுவாரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, எங்களை சோதித்து பாரும் என்று சொல்லி கனிவோடு அவர்களிடத்திலே பணிந்து கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்கு இங்கிதமான ஒரு பதில் கிடைக்கும்படியாக கடவுள் அந்த தலைவருடைய இதயத்திலே கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அவர்களுக்கு அருகில் இருந்தவர்களின் கண்களிலும் தயவு கிடைக்கிறதற்காக கடவுள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் மிகவும் பிரதானமானதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசம் என்பது மிகவும் ஆழமான, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எவ்விதத்திலும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு கொடுக்கலாகாது. ஆனால் அவைகள் எவ்வளவு பணிவோடும் கனிவோடும் கையாளப்படுகிறது என்பதை தேவன் நோக்குகிறார். எனக்கு இது விசுவாசத்தை காட்டிலும் இங்கு அன்பு மேன்மைப்பட்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளாக அவர்களும் மனிதர்கள், அவர்களும் ஒரு விசுவாசத்திற்குரியவர்கள். அப்படியானால் அவர்களை காயப்படுத்தலாகாது என்பதிலே இவர்கள் உறுதியாய் இருந்ததையும் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆக எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய
பல் சமய சூழலிலே வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்திற்காக துணிந்து போராடுகிறவர்களாக நாம் அடையாளம் காட்டப்பட்டுள்ளோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் கனிவுடையவர்களாகவும் பணிவுடையவர்களாகவும் விசுவாசத்தை தாழ்மையோடும் கனிவோடும் வெளிப்படுத்துபவர்களாய் நாம் நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள முடியுமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் ஏதென்ஸ் நகருக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நகரிலே அவர் வந்தபோது இவர்கள் எல்லாரும் யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களும் அல்ல. அப்படின்னு அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். என்ன செய்வது? அங்கே சுற்றி பார்க்க அவருடைய ஆராதனைக்குரிய காரியங்களை பார்க்கும்போது அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பதத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அதை தன்னுடைய சுவிசேஷத்தின் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதை வைத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன சொல்லுகிறார்? இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லப்பட்ட பதத்தை நான் உங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே கவனித்தேன். நீங்கள் அறியாத அந்த கடவுளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட கடவுளே என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். எனக்கு அவர்களை ஒருவேளை அவர்களை காயப்படுத்தாமல் அதே நேரத்திலே பணிவோடும் தாழ்மையோடும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பக்குவம் பவுல் அப்போஸ்தலனிடத்துல இருந்தபடியினாலே தான் அவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய வல்லமை பொருந்தியவராக அவர் விளங்கியதை நாம் அறிந்திருக்கோம். நிறைய நேரத்துல இல்லையா நமக்கும் பிறருக்கும் முன்பாக நம்முடைய விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வது, இல்லையா சுவிசேஷத்தை எப்படி பிறருக்கு சொல்வது என்பதை குறித்த அநேக ஐயப்பாடுகள் இருக்கிறது. நிறைய நேரத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஆழமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா நாங்களாம் உங்களுடைய வழிபாடுகளுக்கு நாங்கள் கடந்து வருகிறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க எங்களுடைய வழிபாடுக்கு கடந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சவால் விடுகிற நம்முடைய சகோதர சமயத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் அதை அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விரோதமாக பயன்படுத்துகிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணுவதை குறித்த ஒரு தர்க்கம் அங்கு அந்த காலங்களிலே அவர்களுக்குள்ளாக எழுகிறது. அவங்க விக்கிரகங்களுக்கு படைச்சு கொண்டு வர்றாங்களே, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா பவுல் அப்போஸ்தலன் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அழகா சொல்றார், நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள். நம்பிக்கை கொண்டோர் எல்லா வகை உணவையும் உண்ணலாம் என கருதுகின்றனர், வலுவற்றவரோ மரக்கறியையே உண்கின்றனர். எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது, உண்ணாதோரும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் ஆகாது, ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே நீ குற்றம் சுமத்த நீ யார் என்று பவுல் அப்போஸ்தலன் கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் ஒருவரை குற்றம் சுமத்துதல் என்பது தீயது. நீ சாப்பிடுறியா சாப்பிடலையா அப்படின்றது உன்னுடன் இருக்கட்டும், அந்த விசுவாசத்தை உன்னோட வச்சுக்கோ, ஆனா பிறரை காயப்படுத்தாதே, பிறரை குற்றப்படுத்தாதே அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் அழகாக விளக்கி சொல்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு என்ன இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உறவுகள் மிகவும் முக்கியமானது. நீ கிறிஸ்தவனா அப்படின்றதோட உன் சக மனிதனோடு நீ கொள்ளுகிற உறவு எப்படிப்பட்டது என்பது முக்கியம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய விசுவாச செயல்பாடுகள் எவைகளாயினும் அவைகள் பக்குவம் நிறைந்த பணிவுடனே கனிவுடனே சொல்லப்படுகிற காரியங்களாக அமைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாட்ஸ்அப்ல ஒரு பிக்சர் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். இப்படிப்பட்ட குருத்துவ ஊழியர்கள் இருக்கும்போது நம்முடைய கிறிஸ்தவம் அவமானப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். என்னன்னு பார்த்தா ஒரு சிலை ஒன்று இருக்கிறது, அதுக்கு முன்னால அங்கி போட்ட ஒரு 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு பூஜாரி இருக்கிறாரு, மக்கள் இருக்கிறார்கள், உங்க பக்கத்துல அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி கடவுளுடைய நாமத்தை தூஷிக்கிற மக்களாக இந்த மக்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க. இதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம், ஜெபிப்போம் என்று சொல்லி அந்த படத்தை போட்டு சொல்லி இருந்ததை நான் காண நேர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவங்க உண்மையிலே அந்த இடத்துல கும்பிட்டாங்களா, இல்லை எதுக்காக அழைக்கப்பட்டார்கள், எந்த சூழ்நிலையில அங்க போய் நின்னாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவரை குற்றப்படுத்துவது மிகவும் சுலபம். ஆனால் ஒருவேளை அந்த இடத்திலே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் அன்போடு அழைக்கப்பட்டபடினாலே அந்த இடத்துல நின்றிருக்கலாம். நமக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அவுட்ரைட்டா பிளேனா நம்ம குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு, எனக்கு அருமையானவர்களே,
நம் சகோதர சமயத்தினரோடு நம்முடைய உறவுகள் பணிவோடும் கனிவோடும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மிடம் எதிர்நோக்குகிறார். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 9 அதிகாரத்துல 19 வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்களானால் பவுல் அப்போஸ்தலன் அழகான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இதற்கான அடிப்படையை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுவார், யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போல் ஆனேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆக இந்த நிலையை குறித்து தான் நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினனை போல் ஆனேன். அதாவது தாழ்மையோடும் கனிவோடும் நம்முடைய விசுவாசத்தில் நான் உறுதியாய் நிற்கவும் அதை பிறருக்கு சொல்லவும் நாம் எதிர்நோக்கப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய விசுவாசத்திற்காய் நான் துணிந்து வலுவா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை காயப்படுத்தி விடாதபடிக்கு நான் வாழ்க்கை வாழ இந்த நாட்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் ஒரு இறையியல் புத்தகம் ஒன்று உண்டு. அந்த புத்தகத்தின் கருத்து என்னை அதிகமாய் கவர்ந்தது. ரிஸ்கிங் கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட் சேக் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை கிறிஸ்துவிற்காய் விட்டு தருவது, இழக்கவும் துணிவது என்பது போன்ற பொருள் நிறைந்தது அது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல அந்த ஆசிரியர் என்ன குறிப்பிடுவார் என்று சொன்னால், என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்லி உறவை இழப்பதை காட்டிலும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை உடையவர்களாக இவ்வுலகிலே வாழுவது மிகவும் பிரதானமானது என்று அதிலே குறிப்பிடுவார். ஆக நாம் பிறரோடு, பிற விசுவாசத்தை உடையவர்களோடு கனிவுடனும் பணிவுடனும் தாழ்மையோடும் நாம் நடந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா? அதைத்தான் கடவுள் இந்த நாட்களில் நம்மிடமிருந்து எதிர்நோக்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு கடினமான சமய நம்பிக்கைகளுக்கு ஒரு அரசே அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பிற சமயத்தவருடன் கனிவுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியுவை குறித்த சம்பவத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கொர்நேலியு கடவுளுக்கு பயந்தவர், ஆனால் கடவுளை அறியாதவர். நம்முடைய பாஷையில கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் பக்தி நிறைந்தவர். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மனிதர் அநேக தான தர்மங்களை பிறருக்கு செய்கிறார், பயபக்தி உடையவராக இருக்கிறார், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வருகிறார். தாம் எந்த கடவுளிடத்திலே சேவிக்கிறோம் என்பதை குறித்து கூட அறியாதவர் அவர். அவரிடத்திற்கு இந்த பேதுரு அப்போஸ்தலன் அனுப்பப்பட வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவர்? இவருக்கு இந்த புறஜாதிகள் யாரும் கிறிஸ்துவின் அன்பிற்கு உரியவர்கள் அல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர், அவங்க இறை அன்பிற்கு தூரமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர். ஆனால் அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தருகிறார். அவர் இறங்கி சென்று இவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எப்படி நற்செய்தி அவர்களுக்கு அறிவிப்பார்? இவர் அவருடைய மனநிலைகள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவருக்கு தருகிறார். அப்ப பாத்தீங்கன்னா, பூமியிலே ஊர்வன பரப்பன என்று சொல்லி யூதர்கள் தீட்டாக கருதுகிற அனைத்து மிருகங்களும் ஒரு போர்வையிலே வைத்து அவருக்கு முன்பாக இறக்கப்படுவதாக ஒரு கனவு வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமானதை எதையுமே நான் புசிக்க மாட்டேன். 15-16 வசனங்களை இதமாய் வாசிக்கணும். இரண்டாம் முறையாக குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது முடிந்ததும் கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து வந்திருக்கிறவர்கள் இந்த பேதுருவை அழைக்கிறார்கள். அப்பொழுது அது கடவுளுடைய திட்டம் என்று அறிந்து உணர்ந்து கொண்டு தன் மனதிலே கடினமான மனநிலையுடையவராக இருந்த இந்த பேதுரு மாற்றப்பட்டவராக கடவுள் அவர்களோடு தாம் செல்ல விரும்புகிறார்ங்கிறதை உணர்ந்து கொண்டு புற சமயத்தவருடன் இவர் இணைந்து இறங்கி நடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இரண்டாவதாக, வேறுபாடுகளை களைய
போராட ஆண்டவர் அழைக்கிறார். சமய நம்பிக்கைகள் என்பது பல்வேறு விதமான வேறுபாடுகளை உடையது. நம்மள மாதிரியே இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, நம்மள மாதிரியே இந்துக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாருக்கும் அவரவர்களுடைய நம்பிக்கைகள் பெரியது. அவருடைய நம்பிக்கைகளிலே பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கும். ஒருவேளை இந்த நம்பிக்கைகளின் அடிப்படைகள் வேறு வேறு, ஆனால் பகை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சமூக நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, ஒருவேளை தூய சமத்துவ வாழ்விற்காக இவர்களோடு கரம் கோர்த்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய வித்தியாசங்களை, வேறுபாடுகளை களைந்து அவைகளை புறம் தள்ளிவிட்டு அவர்களோடு கரம் கோர்த்து இப்படிப்பட்ட காரியங்களிலே போராடும்படியாக ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். அதுதான் வேறுபாடுகளை களைய நாம் போராட வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இது பல சிக்கல்களை உருவாக்கக்கூடும். ஆனால் அவற்றின் மத்தியிலும் இந்த வேறுபாடுகளை களைந்து போட்டு இறை மக்கள் எல்லோரும் என்கிற உணர்வோடு இப்படிப்பட்ட சமூக அநீதிக்கு எதிராக நாம் போராட எப்போதும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கருமையானவர்களே, நாம் போராட வேண்டிய சமயம், ஒன்றிணைந்து போராட வேண்டிய சமயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நேர்மைக்காக, உண்மைக்காக, சமூகத்திலே மனிதன் சமத்துவத்தை பெறுவதற்காக, நமக்குள்ளாக வேறுபாடுகளை தோற்றுவிக்கிற மக்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறதற்காக இவர்களோடு கரம் கோர்க்கத்தக்கதாக நம்முடைய வேறுபாடுகளை களைந்து போட தேவன் நம்மிடம் எதிர்நோக்குகிறார். ஆகவேதான் கொலோசியர் 3:11 பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார், புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை, கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாயிருப்பார் என்று சொல்லுவார். ஆக எந்த வேறுபாடுகளும் களையப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் 2 பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து எப்படி சிலுவையிலே இப்படிப்பட்ட பகைமைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து சொல்லும் போது அழகாக சொல்லுவார், பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார், இரு இனத்தாரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆக இது இந்த நற்செய்தியானது நற்செய்தியால் தொடப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, நற்செய்தியால் தொடப்படாத, ஒருவேளை இறை அன்பிற்கு தூரமானவர்கள் என்று நாம் கருதி கொண்டிருக்கிற மக்களுக்கும் உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு இணைந்து கரம் கோர்க்க நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வேற்றுமைகளை அதற்காக களைந்து போட தேவன் நம்மை எதிர்நோக்குகிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக இருந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்க்கும்படியாக தம்முடைய மாம்சத்தினாலே, தம்முடைய மாம்சத்தை இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவை உலகை நேசித்தார் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட நேசம் கடவுளுடைய அன்பை பிறருக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 12:20 ஆண்டவராகிய இயேசுவானவரை காண கிரேக்கர்கள் சிலர் வருகிறார்கள். அவங்க யூதர்கள் இல்லை, இல்லையானால் கடவுளை அறிந்து கொண்டவர்கள் இல்லை. ஆனால் அவர்களை காணும் போது ஆண்டவர் அழகாக சொல்கிறார், குமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது, மாட்சியுறும்படியான வேளை வந்தது என்று சொல்லுவார். என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு நண்பர்களே, இதன் மூலமாக கடவுள் மாட்சி பெறுவார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஐயா எப்படியா, சும்மா அவரை பார்க்கறதுக்கு தானே வர்றாங்க, அவங்க கடவுளை அறிந்து கொள்ள போறாங்களா? இல்லையே. அப்ப ஏன் இயேசுவானவர் அப்படி சொன்னார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கடவுள் மாட்சி உறும்படியான வேளை. ஒவ்வொரு புற சமயத்தினருடன் நாம் தொடர்பு கொள்ளும் தொடர்பின் வேளைகளும் கடவுள் மாட்சியுறும்படியான வேளையாக அது அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பகுதி அழகாக விளக்கி சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவரை போல பிற இனத்தாருக்கு முன்பாக அல்லது பிற சமயத்தாருக்கு முன்பாக இறை அன்பின் மாட்சியை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தகுந்த சமயம், இல்லையானால் இறைவன் மாட்சியுறுகிற சமயம் அது என்கிற உணர்வோடு அவர்களை அணுக, வேறுபாடுகளை களைந்து அவர்களோடு இணைந்து போராட, இல்லையானால் வேறுபாடுகளை களையவே நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமய பொறையுடைமையை கடந்து இன்று பகைமையையும் விரோதத்தையும் வைராக்கியங்களையும் இந்த நாட்களிலே மக்களுடைய உள்ளத்திலே புகுத்தி கொண்டிருக்கிற தீமையை செய்கிற மனிதர்கள் மத்தியிலே நாம் இறைவனை மாட்சிப்படுத்துகிறவர்களாய் வேறுபாடுகளை களைந்து போராட கடவுள் நம்மை அழைக்கிறார்.
மூன்றாவதாக மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 31 முதல் உள்ள வசனங்களிலே ஆண்டவர் 2 உவமைகளை சொல்கிறார். ஒன்று கடுகு விதையின் உவமை, மற்றொன்று புளித்த மாவின் உவமை. கடுகு விதையை குறித்த உவமையிலே 32ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் சொல்கிறார், அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும், விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்று சொல்லி முடிக்கிறார். 33ஆம் வசனத்திலே புளித்த மாவை குறித்து சொல்லும் போது ஒரு பெண் எடுத்து அந்த புளித்த மாவை நல்ல மாவிலே செய்து வைக்கிறார். அப்பொழுது இந்த நல்ல மா முழுவதும் புளிப்பேறியது, விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக எச்சரிக்கையுடன் முயற்சி செய்வோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க பாத்தீங்கன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய செயல்களும் அது மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இவைகளை குறித்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நற்செய்தியை அறிவித்தல், இல்லையானால் இறை அரசை கட்டுதல் என்று சொல்லப்படுகிற பணி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் கொடுத்த கட்டளையாகவே நம்முடைய திருச்சபையும் நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தையும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கட்டளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நற்செய்தியை குறித்த எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் எச்சரிக்கை உணர்வு வேண்டும் என்று சொல்கிறார்? நம்ம கேர்லெஸ்ஸா இதை கொண்டு போவோம்னா ஒருவேளை மக்களை இழந்து போவோம். அது நீடித்த பெரிய பெரிய விளைவுகளை உண்டாக்கிவிடும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மக்களாக திருச்சபை செய்துவிட்ட ஒரு சில தவறுகள் இன்னைக்கு மாற்ற முடியாத, இல்லையானால் மன்னிக்க முடியாத பெரிய விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதனால்தான் சில காரியங்களுக்காக திருச்சபையின் தலைவராக போப் அவர்கள் திருச்சபை இழைத்து விட்ட சில தீமைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று சொல்லி பகிரங்கமாய் மன்னிப்பு கேட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இறை நற்செய்தியை குறித்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு மிகவும் தேவை. இறை மக்களாக சிறிய தவறுகளும் பெரிய விளைவுகளை தலைமுறைக்கும் உண்டாக்கிவிடக்கூடும். ஆகவே ஆண்டவர் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறிய சிறிய முயற்சிகளிலே, நற்செய்தியின் முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். எது நற்செய்தியின் முயற்சி? நீங்க பாத்தீங்கன்னா சிறிய சிறிய அன்பின் கிரியைகள். ஆண்டவருடைய நற்செய்தி என்பதே அன்பு தானே. இயேசுவானவரை குறித்த நற்செய்தி என்பதே இயேசுவானவர் செய்த நற்செயல்கள் தானே. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை பேசியது. அப்படி சிறிய சிறிய நற்செயல்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இறை மக்களாக நாம் செய்ய தேவன் நம்மை எதிர்நோக்குகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே இயேசுவானவரை குறித்து அக்கால மனிதர்கள் குறையாக சொன்ன காரியங்கள் இந்த நாட்களில் நாம் போற்றக்கூடியவைகளாய் விளங்குகின்றன. பெரிய பெரிய விளைவுகளை உண்டாக்கி இந்த நாட்களிலே திருச்சபை கட்டப்பட்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாக விளங்கியதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அக்காலத்துல தவறாக பார்க்கப்பட்ட இயேசுவானவரின் செய்கைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் பாவிகளோடும் வேசிகளோடும் அமர்ந்து பாவிகளோடும் உட்கார்ந்து உணவு உண்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இறையரசிற்கு உரியவர்கள் என்பதை ஆண்டவர் விளக்கி காண்பிப்பதற்காக அவர்களோடு அமர்ந்து உண்டார். அப்போ தவறு மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்று அப்படிப்பட்ட புறம் தள்ளப்பட்ட மக்களோடு தங்களை ஒன்றுபடுத்திக் கொள்ள இந்த திருச்சபைக்கான ஒரு புதிய உத்வேகமாக ஆண்டவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. அதுதான் இறைவன் அற்ற மக்களை இன்றும் கவர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் இயேசுவானவரை தனி ஒரு இறை மனிதராக, இறை மகனாக இவ்வுலகிற்கு இன்றும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியே இறை மக்களாகிய அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நீங்களும் நானும் வாழ தேவன் எதிர்நோக்குகிறார். பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 8 வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சீரியா மன்னரின் படைத்தளபதியாக விளங்கிய நாகமான் என்று சொல்லப்பட்ட மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நாகமான் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்தார். ஆனால் இவருக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவர்களே, இந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக இவர் என்னென்னவோ முயற்சி செய்து பார்க்கிறார், எதுவும் நிகழவில்லை. அப்போ இந்த சீரிய படைகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறது. தகப்பன் தாயின் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாள். ஒருவேளை அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தனக்கு துரோகம் செய்த தன்னுடைய இனத்தை அழித்துவிட எண்ணி தங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற, தன்னை கொடுமையாக கொண்டு வந்து பணி செய்ய வைத்திருக்கிற ஒரு எஜமான். இந்த நாகமானுடைய இல்லத்திலே
ஒரு சிறு பெண் வைக்கப்பட்டிருக்கிறாள், வேறு பணியமர்த்தப்பட்டிருக்கிறாள். இப்போ இவருக்கு நன்மை செய்யணுன்ற எந்த அவசியமும் அந்த பெண்ணுக்கு இல்லை. ஆனால் இறைவனை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல பெண்ணாக, ஒரு நல்ல இறை மகளாக இந்த பெண்மணி என்ன செய்றா, என்னுடைய எஜமான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் அவரால் அங்கு குஷ்டரோகத்திலிருந்து நீங்கி குணம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். பாத்தீங்கன்னா பின்னால நடந்தது நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சின்ன ஆலோசனை இந்த நாகமானை அங்கே போக வைத்தது, அங்கே சென்று எலியா என்னும் தீர்க்கதரிசியை சந்திக்க வைத்தது. இந்த எலியாவின் மூலமாக இறை நாமத்தை அவர் அறிந்து கொள்ள வைத்தது. அதன் மூலமாக அவர் நிரந்தரமாய் இஸ்ரவேலின் கடவுளை, இந்த பெண்ணின் இறைவனை தன்னுடைய இறைவனாக அடையாளம் காண அவரை வழிநடத்திற்று. இதுதான் ஒரு மெய்யான நற்செய்தியை அறிவிக்கும் பணி. எனக்கு இந்த பெண்மணி அவங்களுக்கு கடவுளை குறித்து சொல்லி அவங்கள மனம் திரும்ப வச்சு ஒரு விசுவாசத்திற்குள்ளாக வழி நடத்தவில்லை. ஆனால் அவள் செய்த சிறிய அன்பின் செயல், காண்பித்த கரங்களை காண்பித்த, வழி காண்பித்த ஒரு செயல் அவர் இறைவனை கண்டு கொள்ளத்தக்கதாக அவரை வழிநடத்தியது. அந்த செயலைத்தான் நீங்களும் நானும் செய்ய ஆண்டவர் நம்மிடம் எதிர்நோக்குகிறார். நாமும் கூட இப்படிப்பட்ட சிறிய சிறிய அன்பின் செயல்களை எப்போதும் செய்கிறவர்களாய் விளங்க, நம்முடைய சகோதர சமயத்தினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்பின் செயல்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாய் விளங்க இறைவன் எதிர்நோக்குகிறார். ஒருவேளை நம்மால் கிறிஸ்துவை அடையாளம் காணாமல் இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் கிறிஸ்துவின் அன்பிற்கு நேராய் அவர்கள் வழிநடத்தப்படுவது நிச்சயமான உறுதியாகும். குறைந்தபட்சம் நாம் கிறிஸ்துவின் அன்பர்களாக அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள, கிறிஸ்து நம் மூலம் மாட்சியுற அது வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஃபேஸ்புக்ல சமீபத்தில் நான் கண்ட ஒரு காணொளியை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கிறிஸ்தவ நண்பர்கள் அவங்க காரில் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி 2 வீலரில் வச்சுட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு பெட்ரோல் பங்க் முன்னால் போய் நின்று அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கேட்குறாரு, அங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். அங்கேருந்து அப்படியே அவர் வண்டியை உருட்டி கொண்டே வேறு வழியின்றி நடந்து கொண்டு செல்கிறார். அப்போ சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியிலே அவங்க 2 பேருமாக இணைந்து அந்த காரை ஓட்டிட்டு காருக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு அப்படியே அந்த காரை அவர் பக்கமாக விடுறாங்க. இவங்க கையில் ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அதில் விளக்கி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் பெட்ரோல் போடும்போது எனக்கு என்னமோ ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கோ கூட எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் என்னுடைய உள்ளத்திலே பேசியது. ஆகவே ஒரு வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் பெட்ரோல் பெற்றுக்கொண்டேன். ஏன்னு தெரியல, நான் இன்னைக்கு இந்த பையன் நடந்து போகிறத பார்த்தா இவனுக்காக தான் ஒரு வேளை நான் வாங்க கடவுள் என்னுடைய உள்ளத்திலே பேசினாரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களாக இருவருமாக அந்த காரை அந்த தம்பி பக்கத்தில் விடுறாங்க. ரொம்ப அதிகார துணியோடு அந்த தம்பிகிட்ட பேசுகிறாங்க. எங்கே வந்து வரீங்க, என்ன வரீங்க, ஒரு போலீஸ் மாதிரி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு, அப்பா அந்தப்பா இந்த பெட்ரோலை வச்சுக்கோ, இயேசுவானவரே உனக்கு தெரியுமா, இயேசுவானவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் என்கிட்ட பேசி இன்னைக்கு உனக்கு அந்த பெட்ரோலை கொடுக்க வச்சிருக்கிறாரு, அதனால நீ இயேசுவானவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்றார். எனக்கு இது ஆழமான கேள்விகளை எழுப்பியது. ஒருவேளை நான் அந்த இடத்துல இயேசுவானவரை குறித்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? அந்த பையன் நனைஞ்சுக்கிட்டு அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்களிடத்துல ஒருவேளை உதவி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு அந்த பையன் நின்று பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பையன் மலையில் நிற்க காருக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க இயேசுவானவரின் அன்பை குறித்து பேசுவது அந்த பையனுக்கு உண்மையாகவே சென்று சேருமா? உதவி செய்துவிட்டு கடந்து சென்றால் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பு அங்கு வெளிப்படாதா? இல்லையா ஒருவேளை நீ அப்படியே நீ இயேசுவானவரின் அன்பை குறித்து அந்த பையனுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா உன்னுடைய காரை விட்டு இறங்கி அந்த மலையில நனைந்து கொண்டிருக்கிற சகோதரனோடு இணைந்து நீயும் நனைந்து கொண்டு அந்த இடத்துல இறைவனுடைய அன்பை நீ அந்த பையனுக்கு சொல்லியிருக்கலாமே. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்ம பாதிக்கப்படாமல் சொகுசா இருந்துட்டு பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அழுத்தம் என் மனதிலே விழுந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாகிறோம்? பல சமயத்தினர், பல நம்பிக்கையுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்திலே, பல போராட்டமான வாழ்க்கையின் போராட்டங்களிலே போராடி கொண்டிருக்கிற மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே எப்படிப்பட்ட நற்செய்திக்கு சான்றுகள் மாறிகளுக்கு நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம்? கனிவுடனும் பணிவுடனும் நாம் நடந்து கொள்கிறோமா? வேறுபாடுகளை களைய போராடுகிறோமா? இல்லையானால் வேறுபாடுகளை களைந்து அவர்களோடு இணைந்து அந்த சமூகத்தின் அவலங்களுக்காக நாம் போராட ஆயத்தமாக இருக்கிறோமா? எச்சரிக்கையுடன்
அன்பின் முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம், இறை அன்பிற்கு நம்மை அர்ப்பணிப்போம், தொடர்ந்து அவருக்கு சாட்சிகளாய் வாழுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து சாட்சிகளாக நிறுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பொழித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மறுபடியும் நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக 99ஆம் கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ. நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முக்கனி மூகம் காணா வெம்பயிரல்லவோ, முக்கனி மூகம் காணா வெம்பயிரல்லவோ. முழு நெஞ்சம் விளைவற்ற உபர் நிலமல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உபர் நிலம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, பாவிக்கு ஆவியின் கனி எனும் சிநேகம், பாவிக்கு ஆவியின் கனி எனும் சிநேகம். பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதானம் நற்குணம் தயவு, தேவ சமாதானம் நற்குணம் தயவு. திடவி சுவாசம் சிறிதனும் இல்லை, திடவி சுவாசம் சிறிதனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, தீபத்து கெண்ணையை சீக்கிரம் ஊற்றும், தீபத்து கெண்ணையை சீக்கிரம் ஊற்றும். திரியவியாமல தீண்டிய ஏற்றும், திரி அவியாமல தீண்டிய ஏற்றும். பாப அசூசங்கள் விலக்கிய மாற்றும், பாப அசூசங்கள் விலக்கிய மாற்றும். பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும், பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபை நல்லீவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல் சமய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய சாட்சியை காத்து கொள்கிறவர்களாகவும், ஆண்டவரே, உம்முடைய அன்பை பிறருக்கு கூறி அறிவிக்கிற
ஒரு அன்பர்களாகவும் நாங்கள் விளங்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருளும். நம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பயங்கரமான கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிற காலங்களிலே அந்த வியாதிகளுக்கும் ஆண்டவரே மற்றும் உள்ள எல்லா விதமான பலவீனங்களுக்கும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அந்த காணொலியின் மூலமாக உங்களுடைய ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி கண்ணோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலையும் சுகம்பலன் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டுள்ளாக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நோய் தொற்றின் காலத்திலே எங்களுக்காக முன்னணியிலே நின்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, அநேக விதமான சமூக பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உடைய பாதுகாவலின் கரம் நீட்டப்படுவதாக உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மரணமடைந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆறுதலையும் சகாயத்தையும் கட்டளையிடுவீராக. அவருடைய குடும்பங்கள் ஆறுதல் பெற்று தேர்தல் பெற்று உம்மில் திடப்பட நிற்கிருபை செய்யும் கர்த்தாவே. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சீக்கிரமாக இவர்கள் குணம் பெற்று மறுபடியுமாக தங்கள் இல்லங்களுக்கு வரத்தக்கதாக கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் அருளி செய்வீராக. பல்வேறு விதமான வாழ்க்கையின் தேவைகளுக்காய் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். திருமணத்திற்காய், வேலைக்காய், குழந்தை செல்வங்களுக்காய், சுகப்பிரசவங்களுக்காய், பணி உயர்வுகளுக்காய், நிரந்தரமான பணியிடங்களுக்காய், உடைய ஆசீர்வாதங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நல்ல ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களையும் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு போதுமானவராயிருந்து வழிநடத்தும். உடைய கிருபையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நிறைய ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும். உடைய கிருபையின் கரங்களிலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய மூப்பருக்காக, தாய்மாருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். உங்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். தங்கள் குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக. உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக. அருமையான சிறு பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். சுவாமி, உமக்கேற்ற பிள்ளைகளாக இயேசுவானவரை போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் விருத்தியடைந்து வளர்ந்து பெருக நிற்கிருபை செய்வீராக. உடைய கிருபையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. உடைய கரங்களில் முற்றிலுமா எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஞானமுள்ள, கீழ்ப்படுதலுள்ள, கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வளர நிற்கிருபை செய்யும். உமக்கேற்ற பயபக்தியிலே, உம்மை அறிகிற அறிவிலே, உம்மை ரட்சகராக கண்ட பிள்ளைகளாக வளர்ச்சியடைய நிற்கிருபை செய்யும். வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் ஆசை இச்சைகளுக்கு விலகியோடி தங்களை பரிசுத்தமாய் உமக்குள் காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையினாலே முடிசூட்டப்பட்டவர்களாக நல்ல உயர்ந்த ஆண்டவரே கல்வி இடங்களுக்கு வரத்தக்கதாகவும் ஆண்டவரே நல்ல பணியிடங்களுக்கு வரத்தக்கதாகவும் நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. வாழ்வின் உயர்வை அனுபவிப்பது மூலமாக உடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயமுடையவர்களாய் வாழ நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உடைய கிருபையின் கரங்களிலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு உடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து செல்லட்டும். நீர் போதுமானவராக இரக்கங்களையும் கிருபைகளையும் அருள் செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருள் செய்து வழிநடத்தும். உடைய கிருபையின் கரங்களிலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன் செல்லட்டும். நீர் முன் சென்று எங்களுக்காக காரியங்களை சீர்படுத்தி தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வழிநடத்தும். இதோ இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். நாங்கள் இன்னொரு மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் போது உடைய கிருபைகளோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கவும். உடைய கிருபைகளோடு நாங்கள் வாழவும் எங்களை நீர் பலப்படுத்தியுள்ளோம். எங்களோடு கூட இரும், பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோட இருந்து என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஸ்தோத்திரம், புகழ், மகிமை, கீர்த்தி, துதி, கனம் நீதமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே, பாத சரணாமே.
பாத்திரமே அதிசோபித பதமே பாத சரணமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இறை அமைதியும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களோடு நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.